ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மார்கழி 1 தேதி. ஸோ காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்திலேயே காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலுக்கு எல்லாம் சாணி தெளிச்சுட்டு சரி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எத்தனை பேர் காலையிலேயே எழுந்திரிச்சிங்க? இன்னைக்கு மார்கழி 1 இல்லையா? ஸோ இன்னைக்கு மார்கழி 1ன்றதுனால காலையில் நேரமாக எழுந்திரிச்சாச்சு. எத்தனை பேர் எழுந்திரிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ காலையில் எழுந்திரிச்சு சாணமெல்லாம் தெளிச்சுட்டு கோலம் 9 புள்ளி கோலம் தான் போட்டேன். சும்மா சின்னதாக தான் கோலம் போட்டேன். ஸோ கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப குளிரெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அவ்வளோவா குளிர் தெரியல. ஸோ காலையிலேயே குளிக்கவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. ஸோ காலையிலேயே வேலை எல்லாமே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்கழி 1. நான் இந்த மாதிரிக்கு மார்கழி 1ல் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரிக்கு காலையிலேயே எழுந்திரிச்சு சரி பிரம்ம முகூர்த்தத்துலேயே நம்ம எழுந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷத்துலேயும் நான் இது வரைக்கும் நான் எழுந்திரிச்சதில்லை. ஸோ இந்த வருஷம் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ என்ன மாதிரி யார் புதுசாக இந்த வருஷத்துலேருந்து மார்கழியில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையிலே எழுந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே எழுந்திரிச்சு சாணி தெளித்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நான் பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்திரிச்சு இது மாதிரி வேலை செய்கிறது எல்லாமே இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு சரி வாசலுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன். ரொம்ப குளிர் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அவ்வளோவா நமக்கு குளிர் பனி இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கும். இல்லைன்னா சொட்டர் போட்டிருப்பேன். குளிராதனால எனக்கு அவ்வளோவா தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளி வாசலில் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு சரி பூஜை அறையில் சாமிக்கு விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு அகல் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு அகல் விளக்கு சாமிக்கு எல்லாத்துக்கும் இது மஞ்சள் குங்குமமெல்லாம் எல்லா விளக்குக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சுட்டு இருந்தேன். நான் முருகரோடைய ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். ஸோ முருகரோடைய ஃபோட்டோவுக்கு தான் நான் இன்னைக்கு பூஜை பண்ண போகிறேன். ஸோ யாருக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இப்போ சஷ்டி இந்த இது சாரி தைப்பூசம் விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்திக்கே தைப்பூசம் விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நிறைய பேர் தைப்பூச விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் முருகருக்கு இன்னைக்கு பூஜை பண்ணுறதுனால நான் முன்னாடி முருகருக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றா அவருக்கு முருகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். முருகர் நம்ம மனசார நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவேறும். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பண்ணுற பூஜை அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த விளக்கினுடைய அந்த ஒளியில் நம்ம முருகரை பார்க்குறதே அவ்வளோ ஒரு கண் குளிர காட்சியாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறேன் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் முருகரை மனசார நம்ம வேண்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ காலையிலேயே இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது, நிலா வெளிச்சம் அவ்வளோவா நிலா இன்னும் நல்லா இதாகல, அடநிலா தான். முருகனின் அருளால் எல்லாருக்குமே இந்த மார்கழி 1லிருந்து நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிறோங்க. தேங்க்யூ. பாய்.